வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே புற்றுநோயிலிருந்து விலகிக் கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது கேன்சர், இந்த புற்றுநோய் தாங்க. 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய், இது எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக டைப் ஆஃப் கேன்சர்ஸா இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில முக்கிய தடையாக இருக்கிறது நோய் கண்டறிதல் தாங்க. புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அதுக்கான சிகிச்சைகளிலுமே தாமதம் நமக்கு ஏற்படும். இதன் காரணமாக சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்துவிடும். ஆகவே புற்றுநோய் நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அலட்சியம் கூடாது. அந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த அறிகுறி புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியான்றது ரொம்ப ஷாக்காக கூட பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ், அந்த உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி தான் நம்மளுடைய உடல் எடையை குறைப்போம். ஸோ அதுக்கு 3 மாதங்கள்லேருந்து 6 மாத காலங்கள் டைம் எடுக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வாரக்கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்டே போடாமல் திடீர்னு உங்களுடைய உடம்பு குறையுது, அந்த எடை குறையுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா உடனே மருத்துவர் அணுகுங்க. புற்றுநோய் இருக்கக்கூடிய சமயத்தில் உடனே சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்க. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புற்றுநோய் இந்த மாதிரி வீக்கம் அல்லது கட்டிகள் போல தான் அதனுடைய செல்கள் பரவவே ஆரம்பிக்கும். நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம அது என்ன, எதனால் கட்டி வந்திருக்கு, உடல் சூட்டு கொப்பளங்களால் அந்த மாதிரி கட்டிகள் வந்திருக்கா, இல்லை கொழுப்பு கட்டிகள் இருக்கா, இல்லை எதன் காரணமாக கட்டிகள் வந்திருக்கு, நம்ம மருத்துவரை தீர ஆலோசிக்கணுங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட இந்த மாதிரி கட்டிகள் நமக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டியது நல்லது. ஸோ உடனே சரியாயிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சரியாகாமல் இருக்கும்போது தான் நீங்கள் மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. தொடர்ந்து இருமல் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கும். நிறைய கேள்விகளையும் நீங்கள் முன்வைப்பீங்க. ஏங்க இருமுனா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக எப்படிங்க மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்பில் அதிகமாக சளி இருந்தால் கூட தொடர் இருமல் நமக்கு ஏற்படும். ஆனால் சிம்டம்ஸ் இந்த கேன்சர் சிம்டம்ஸில் இந்த தொடர் இருமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி அது கேன்சர் சிம்டம்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் உங்களுக்கு கடினமான இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாங்க. ஸோ தொடர்ந்து இருமல் இருக்கிறது, இருமும் போது உங்களுக்கு சளியோட கூடிய ரத்தம் அப்பப்போ வெளியேறுவது மற்றும் இருமும் போது சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ நீங்க கவனமாக இருக்கணும். மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தென்படுகிறது அப்படின்றத உங்களுடைய மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் தொடர்பான பிரச்சனைகள், மச்சம் மருவில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பல பேர் கண்டுகொள்ள மாட்டாங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதுன்னா அதை நீங்க கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. நீங்க இதுக்கப்புறம் கவனிக்காம இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இனிமேலாவது கவனிக்க ஆரம்பிங்க. இது எல்லாமே ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாங்க. உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல், அதாவது கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரித்தல், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க பார்த்தீங்கன்னா உடனே நீங்க மருத்துவரை அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ நீங்களே ஒரு முடிவுக்கு போகக்கூடாது. ஸோ நீங்க தீவிரமா ஒரு மருத்துவ நிபுணர்
நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா தோல் மருத்துவ நிபுணரை நீங்கள் வந்து அணுகுங்க. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை டீல் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை குறிப்பிடுவாங்க. அது சாதாரணமான ஸ்கின் டிசீஸ் தானா, தோல் சார்ந்த பிரச்சனை தானா, அல்லது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக அது இருக்கான்றது அவங்களே உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுவாங்க. நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு வந்து சிறுநீரகம் சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து மலம் கழிக்க போகிறீங்க, தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனைலாம் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. இது வந்து குடல் தொடர்பான புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுநீர் வெளியேற்றும் போது உங்களுக்கு வலிக்கிறது, அதாவது வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் சிறுநீர் வெளியேற்றும் போது கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகளிலேயே சிறுநீர் வழியாக ரத்தம் கசிதல் அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அது ஒரு அபாயகரமான நிலை. ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது, பீதி அடையக்கூடாது. உடனே மருத்துவர் அணுகி அதை சரி செய்து கொள்ளணும். ஏன்னா ஒரு நல்ல கழிவு நீக்க மண்டலத்தினுடைய வேலை, அதாவது சிறுநீரகத்தினுடைய வேலை என்னன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நச்சு நீக்கம் செய்வது மட்டும்தான். அதை சிறுநீர் வழியாக வெளியேற்றம் செய்வது மட்டும்தான் அதனுடைய வேலை. ஸோ சிறுநீர் மட்டும்தான் நமக்கு வெளியேறணுமே தவிர அது கூட ரத்த செல்களையுமே கசிய வைக்கக்கூடாது. அப்போ கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு கேன்சர் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். உடல் வலி உங்களுக்கு வந்து கடுமையாக இருந்துச்சா பாருங்க. அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சுன்னா அதுதான் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா புற்றுநோயினுடைய ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சியின் படி புற்றுநோயினுடைய கட்டிகள் இருக்குங்க இல்லையா, அது எல்லாமே எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகள் நமக்கு இருக்குங்க இல்லையா, அந்த உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால, அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால தான் இந்த மாதிரி அதிகமான வலியை வந்து அது ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ உடல் வலி உங்களுக்கு வந்து கடுமையாக இருக்கும்பொழுது நீங்கள் ஓய்வு எடுத்தீங்க, சரியாக போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓய்வு எடுத்தும் சரியாகலைன்னா உங்களுக்கு ஓய்வு ஓரளவுக்கு தான் துணை புரியும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், உடல் வலியெல்லாம் கடுமையாக அதிகமாகிட்டே போகும். இது அதிகமாக குமட்டல், வாந்தி, மயக்கம் இது மாதிரி பிரச்சனையுமே ஏற்படுத்தும். ஸோ தாமதிக்காமல் உடனே மருத்துவர் அணுகி சரி செய்து கொள்ளுங்க. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளுங்க. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது உங்களுக்கு வந்து வலி ஏற்படுறது, அல்லது நீங்க உணவை வந்து கஷ்டப்பட்டு விழுங்குறதுக்கு அதாவது உணவை விழுங்குறதுக்கே நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க, அது கஷ்டமாக இருக்கு அப்படின்னாலும், அல்லது உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் வந்து சிக்கிக்கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறிகள் தாங்க. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றது சரி பண்ணிக்கணும். ஏன்னா உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போதே பிரச்சனை ஏற்படுதுன்னா போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. இதனால உடம்பு வீக் ஆகும் போது அதை காரணமாக வச்சு பல்வேறு நோய்கள் நம்மை தாக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். உடல் நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும், நிறைய நோய்களும் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு வழி வந்து வைக்கக்கூடாதுங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உணவை விழுங்குவதிலே சிரமம் ஏற்படுதுன்னா உடனே மருத்துவர் அணுகி அதை சரி செய்து கொள்ளுங்க. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க சம்மர் டைமில் இரவு நேரங்களில் ஃபேனு, ஏசி எல்லாம் ஒன்றாலும் வேர்க்க தான் செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. பொதுவாக படபடப்பாக இருக்கும்போது நமக்கு இரவில் அதிகமாக வியர்க்கலாம். ஆனால் இது வந்து இந்த மாதிரி இரவில் அதிகமாக வியர்க்கிறது எந்த வகை புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா லிம்போமா அப்படின்ற அந்த புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன லிம்போமா புற்றுநோய், இது நம்முடைய உடலில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் தாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் வந்து நிணநீர் மண்டலம் மற்றும் பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே பாதிச்சிருங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் அதிகமாக வியர்க்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து பீதி அடையக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருந்தே தான் ஆக வேண்டும், இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அவசியம் வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக தென்படும் பொழுது இந்த அறிகுறிகள் நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தாமல் உடனே மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளுங்க. உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த புற்றுநோய் செல் பரவலிலிருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.